இது முக்கியமானது கண்ணா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியம். நீங்க வந்து ஆல்ரெடி போட்டிருக்கீங்க. இங்க பாருங்க. ஐடிஆர் ஒன்னுன்னா ஆர்டினரி இப்போ இன்கம் ஃப்ரம் சேலரிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ், டோட்டல் இன்கம் அப் டு 50 lakhsனா ஐடிஆர் ஒன் சஹாஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஐடிஆர் டூ வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹெச்யூஎஃப்கோ, ஆனால் வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணக்கூடாது அவங்க. ஐடிஆர் டூ ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணியிருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் ஹெச்யூஎஃப். சுகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. சுகம் சுகம் சஹாஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ரிசம்டிவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ப்ரிசம்டிவ் இன்கம்னா என்ன அர்த்தம்? What do you understand from presumptive income? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துருக்கேன் சிவானி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா, என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் presumptive income. Sales, in terms of sales, if you express income, it is called as presumptive. உங்களோட இன்கம் என்னப்பா அப்படின்னு 10 சார், என் டர்ன் ஓவர்ல 10% சார், ஓகேவா? அப்படி சொல்றது தான் presumptive income. ஆமா. See, presumptive incomeன்றது you express it in terms of your sales பாக்யா. ஓகேவா? presumptive income வந்து ஜென்ரலா 8% சொல்றாங்க. தெரியல, ஆனா இது எனக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது. ஆனால் 6%ஆ இல்லையான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா 4%லாம் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ பிஸ்னஸ் வந்து 1 crore வச்சுக்கோங்க. கேஷ் ரிசீட்ஸ் வந்து 30 lakhsனா your taxable income under presumptive tax rules will be 2.4 plus 4.2. இது எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா 30 lakhsல 8% எவ்வளோடா? 2.4 2.4 lakhs. அப்புறம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆமா 40. கேஷ் ரெசீட்ஸ்ல ஒன்று, ஒரு நிமிஷம் இது காமிக்கிறேன். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. when it is expressed in an approximate or a tentative manner from your sales, அதான் வந்து presumptive income. ஓகேவா? இது வந்து சுகம். ஐடிஆர் 5 வந்து இண்டிவிஜுவல் இல்லாம, ஹெச்யூஎஃப் இல்லாம, கம்பெனி இல்லாம, பர்சன்ஸ் ஃபைலிங் ஃபார்ம் ஐடிஆர் 7. ஐடிஆர் 7னா கம்பெனிஸ் ரெக்வயர்ட் டு ஃபர்னிஷ் ரிட்டர்ன். இப்போ இந்த 139 4A 4B 4C எல்லாம் காமிச்ச ஞாபகம் இருக்கா? இதுலயே பார்த்தோமேடா. இதுல பார்த்தோம்.
அதாவது இது எப்படி சொல்லிட்டோம்னா, இப்போ இந்த டாக்ஸ் பிராக்கெட் கீழே வராங்கல்ல, 2,50,000க்கு கீழே நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்கல்ல. அந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது தான் இந்த ஐடிஆர் 7. ஆ கரெக்ட் கரெக்ட். இப்போ திடீர்னு அவங்க ஏதாவது பேங்க் லோன் வாங்குறாங்கன்னா அது கேட்பாங்க. காமிக்கிறேன்டா. சும்மா ஹை லெவலா இருக்கும்டா அவங்களது. மேண்டேட் கிடையாது. டாக்ஸ் பிராக்கெட் கீழே வர மாட்டாங்க. பட் 2,50,000 கீழே. ஆ, ம். charitable, religious, அதர் எக்ஸம்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இதுக்கு கீழே வருவாங்க கண்ணா. 2,50,000 கீழே வருவாங்க. பட் இட் இஸ் வாலண்டரி ஃபார் தம். அவங்களாம் தான் இந்த ஐடிஆர் 7 வந்து இது பண்ணிப்பாங்க. Must be filed by persons including companies who are required to furnish a return of income under specific sections of Income Tax Act relating to charitable, religious and other exempt institutions. ஆம், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? இது ஒண்ணு. இது பாருங்களேன், ஃபார் ட்ரஸ்ட் அண்ட் என்ஜிஓஸ், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்களாம். ஒரு இது மாதிரி வரும்டா, சார்ட் மாதிரி வரும். இது வேணா எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், புரியும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா சஹாஜ் ஐடிஆர் 1, சுகம் ஐடிஆர் 4. அப்புறம் ஐடிஆர் 6ன்றது ஃபார் கம்பெனிஸ் அதான் கம்பெனிஸ் கிளைமிங் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 11. ஐடிஆர் 7 தான் ஹூ இஸ் ஃபர்னிஷிங், அதாவது 49, 139, 40, 4A, 4B, 4C.
ட்ரஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களால நிறைய எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? நிறைய விஷயம் கிளைம் பண்ண முடியும்டா இவங்களால. இப்போ காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா சிவானி? சர்வீசஸ் தனியா ஒன்று படிச்சோம் தெரியுமா? இது எக்ஸம்ஷன், அது எக்ஸம்ஷன், அந்த மாதிரி. ஸோ அதுதான் இங்க பாயிண்டே. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, ட்ரஸ்ட் 139(4)ன்றது ட்ரஸ்ட். ஓகே. 4B வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே. 4Cன்றது whom is the deadline for filing their income tax return. நிமிஷம் 4C. 4D வந்து universities, colleges, other institutions. Income is exceeding the exemption limit. Certain institutions. See, overall, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Trust, educational institutions, colleges, political parties, high level understand பண்ணிக்கிறதுக்கு. ITR 5 வந்து income tax return verification form. Suppose வந்து return of income வந்து electronically date of வந்து electronically transmit ஆகி digital signature இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெரிஃபிகேஷன் ஃபார்முக்கு ITR 5 யூஸ் பண்ற ITR வந்து ஆமா 5 யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சைன். ஸோ சஹாஜ் அண்ட் சுகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகம் இஸ் ப்ரிசம்டிவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். சஹாஜ்ன்றது சேலரிஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். யாருக்கு இந்த ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இல்லாம ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குல்ல கணம், அதாவது வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், இன்கம் ஃப்ரம் ரிசர்ஸ் இல்லாம பண்ணி 50 லட்சம் வரைக்கும் இன்கம் வரைக்கும் இருக்குன்னா ITR 1. ITR 2 வந்து இண்டிவிஜுவல்ஸ் HUF ரெண்டு பேருமே, ஆனா பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணக்கூடாது. 3 வந்து பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்ணலாம். 4 வந்து பிரசன்டிவ் இன்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுகம் அதுதான். சஹாஜ் வந்து ITR 1. 5 அதர் தான் இவங்க பர்சன்ஸ் ஃபைலிங் ITR 7, கம்பெனி, HUF எல்லாமே. 6 வந்து கம்பெனிஸ் ஜென்ரலா அதுல எக்ஸம்ஷன் 11 வந்து கிளைம் பண்ணாம இருக்காங்க. 7 தான் இப்ப நம்ம பார்த்தோம். ட்ரஸ்ட், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு மீட் அப் த ரிட்டர்ன் டேட்ஸ். ஃபைனலி வந்து இன்கம் டாக்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபார்ம். இதெல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரிட்டர்ன் பண்ணல, ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நான் பண்ணல அப்படின்னா, டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 5 lakhsனா 1000 ரூபாய், எக்ஸீட்ஸ் 5 lakhனா 5000. பிலேட்டட் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, நான் 31st December குள்ள பண்ணல, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்குள்ள பண்ணல அப்படின்னா, அப்போ அசசி வந்து பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது ஒரு விஷயம். இதான் நம்ம பார்த்தோம்ல 139(4)A என்ன கோத்ரூ பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் 139(4)B வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி, 139(4)C வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் அசோசியேஷன், 139(4)D யூனிவர்சிட்டி, இ வந்து பிசினஸ் ட்ரஸ்ட், எஃப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ரிவைஸ்டு ரிட்டர்ன்னா இப்போ ஏதோ தப்பா எழுதிட்டேன், ஏதோ பர்டிகுலர் ஃபீ இதில் ஏதோ ஒன்று சரியா எழுதலைன்னா நான் வந்து அந்த ரிட்டர்னை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதுவுமே அசஸிங் ஆஃபீஸர் என்ன சொல்றாரோ அதுபடி பண்ணணும்.
எஸ்பெஷலி 31st டிசம்பர் ஆர் ரெகுலர் அசஸ்மெண்ட் விச் எவர் இஸ் earlier. அது பண்ணிக்கலாம். இது ஒன்று காமிப்பான், இது ஒன்று கேட்பாங்க கண்ணா. இஸ் ரிவிஷன் ஆஃப் லாஸ்ட் ரிட்டர்ன் பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க எம்சிக்யூல. எஸ், a lost return can be revised. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஹைட் பண்ணி பண்றது. ஓகேவா? டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம்னா ஹைட் பண்றது, டேட்டாவை ஹைட் பண்றது. So when the assessing officer considers that the return of income furnished by the taxpayer is defective, he may intimate the defect to the taxpayer and give him an opportunity to rectify the defect. Time limit for rectification. So assessee வந்து எரரை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணா within a period of 15 days on the rate of intimation. வந்ததுக்கு அப்புறம் 15 நாளைக்குள்ள பண்ணி ப்ராப்பரா கொடுக்கணும். பண்ணல, டைம்குள்ள பண்ணல, அசிங் ஆஃபீஸர் கிட்டயும் வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்ணல, அந்த மாதிரி நடந்ததுன்னா அசஸிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து இன்வாலிட் ரிட்டர்ன், டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணி அந்த இயரே அவருக்கு வந்து அது கொஞ்சம் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் இல்லை, இல்லை அவங்க கேட்டதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லலை அப்படின்னா it will be completely considered as a defective return. HUF head பேர் என்ன? கர்த்தா. இண்டிவிஜுவல் ஹெட் பேர் என்ன? இண்டிவிஜுவல். ஃபர்ம் ஹெட் பேர் என்ன? பார்ட்னர். அப்புறம் LLP ஹெட் பேர் என்ன? அதுவும் டெசிக்னேட்டட் பார்ட்னர். லோக்கல் அத்தாரிட்டி ஹெட் பேர் பிரின்சிபல் ஆஃபீஸர். கம்பெனியோட ஹெட் பேர் என்ன? மேனேஜிங் டைரக்டர். ஸோ இவங்க ஹெட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் கண்ணா. கையில் பார்த்துக்கோங்க போதும். பாக்யா சிவானி, எனக்கு கொஞ்சம் நெட்டு ஒரு மாதிரி இதுவாகுதுடா, ப்ராப்ளம் ஆகுதுடா. இன்னைக்கு நீங்க எப்படி எந்த டேஸ்லாம் நீங்க எந்த டைம்லாம் அவைலபிளா இருப்பீங்க? சிவானி, பாக்யா. சிவானி நீங்க சொல்லுங்க கண்ணா, எந்த டைம்லாம் அவைலபிள்டா? 4 வரைக்கும் ஓகேவாடா? ஓகே, பாக்யாக்கு? ஓகே, 3 o'clock வரைக்கும் அவைலபிளா இருப்பியாடா? எத்தனை மணி கிளம்புறீங்க நீங்க? 4 o'clock கிளம்புறீங்களா? சரி, ஓகே. எஸ். இப்போ ஒரு சம் கொடுப்பாங்க கண்ணா. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா டாக்ஸ் டு பி டிடக்டட் அட் சோர்ஸ் என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓல்டு ரிஜிம் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ நான் இந்த சம் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல நீங்க ரொம்ப ஹை லெவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று இந்த சஹாத் சுகம், இன்னொன்று இந்த சம். ஹை லெவலா பார்த்துக்கோங்க கண்ணா. illustration 44, இன்னொன்று ஃபார்ம்ஸ். எப்போ ரிபேட் கொடுப்பாங்க கண்ணா?
இங்க பாருங்க கண்ணா, 5 lakhsக்கு கம்மியா இருந்தா தான் ரிபேட். நியூ ரிஜிம்ல 7 lakhs கண்ணா. So lower of the following 100% or 12,500. ஆனா 12,500. இப்போ 5 lakh 95 தான் ரிபேட்டே கிடையாது, ஜீரோ. ஓகே, ஸோ 35,500. செஸ் வந்து 31,500 into 4%. ஸோ 32,760. டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் வந்து அவங்க சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், டிடிஎஸ் 5,000 ரூபாய். ஓகேவா, அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 27,760 தான் இது வரும். ஸோ இது இன்க்ளூடிங் அதர் இன்கம். எக்ஸ்க்ளூடிங் அதர் இன்கம் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்காம, ஓகேவா, எடுக்காம இருந்தோம் அப்படின்னா இது எடுக்க வேண்டாம். இப்ப போட்டு பாருங்க, 5,45,000 ரெக்ஷன்ஸ், 5,35,000க்கு இதே மாதிரி தான். 5,35,000 tax liability for rupees 5,35,000. So 5,35,000 நான் இந்த ஸ்லாப்ல வரும். So 12,500 plus 20% of total income 5,35,000 minus 5 lakh, which will give you 12,000, 35,000. So 12,500, this plus this 19,500 ரா. புரியுதாடா? புரியுதா ஷிவானி, புரியுதா? 12,500, 35,000 இல்லடா, 20% into 5,35,000 minus 5 lakhs எவ்வளோ, 35,000ல. இது ரெண்டு minus 35,000 into 20% 7,000. see இந்த எந்த ஸ்லாப்ல வருதுன்னு பாருங்க. இது 5,35,000 இந்த ஸ்லாப்குள்ள வருதுன்னா இந்த இதை எடுத்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். ஸோ 19,500 இங்கேயும் ரிபேட் கிடையாது, ஏன்னா 5 lakhsக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இங்க அப்ப வந்து 19,500ல 4% போடணும்னா 780, ஆட் பண்ணோம்னா 2280, லெஸ் பண்ணுங்க, டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் 15,280. இப்போ 27,760 ஆர் இது எது ஹையர், 27,760. அப்போ அதுதான் வந்து டாக்ஸ் டு பி டிடக்டட். டாக்ஸ் டு பி டிடக்டட் அட் சோர்ஸ் எவ்வளோன்னா, இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் இன்கம், எக்ஸ்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பண்ணி அதுல எது ஹையரோ அதை எடுத்துக்கணும். இந்த சம்ம வெரி இம்பார்ட்டன்ஸ் சொன்னா பார்த்துக்கோங்க. இப்போ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு வந்து இபிஎஃப்க்கு டிடிஎஸ் அப்படின்றது எப்படின்னா, எப்போ accumulated balance due to an employee participating recognized includable in his total income owing to non applicability. accumulated balance னா என்ன அர்த்தம்னா, மாசம் 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 போட்டுட்டே வருவாங்கல்ல, ஒரு அமௌண்ட் பல்கா அமௌண்ட்டா வரும்ல, அந்த பாயிண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதை வந்து எடுக்க போறேன் அப்படின்ற போது அந்த அக்யூமுலேட்டட் பேலன்ஸ்ல இந்த டிடிஎஸ் பிடிப்பாங்க. புரியுதா? ஒரு லம்சம் அமௌண்ட்ல டிடிஎஸ் பிடிப்பாங்கண்ணா. அதாவது டிடிஎஸ் வந்து 10%. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு வந்து டிடிஎஸ் வந்து 10%. இங்க நான் போட்டிருக்கேன், கன்சால்டேஷனா போட்டிருக்கேன். இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? வாட் மீனிங் ஃப்ரம் லாட்டரிஸ். இப்போ இப்போ வந்து இந்த சூப்பர் சிங்கர்லலாம் இது பண்றாங்க இல்லையா, உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வின் பண்றாங்கல்ல, நிறைய கேம்ஸ்லாம் வின் பண்றாங்க. அது அங்க டிடிஎஸ் வந்து இன்கம் வந்து மோர் தேன் 10,000 12,000னா டிடிஎஸ் டாக்ஸ் வந்து will be deducted on the whole amount 12,000. ரெசிடென்ட்னா 30%.
எழுத போறீங்களா? 30% ஓகேவா? நான் ரெசிடென்ட்னா 30% பிளஸ் சர்சார்ஜ். டைம் ஆஃப் பேமெண்ட்னா இப்ப டிடிஎஸ் சூப்பர் சிங்கர் பாக்குறீங்களா? சூப்பர் சிங்கர் என்னடா குடுக்குறாங்க அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆளுக்கு? வீடெல்லாம் குடுக்குறாங்க. இப்ப அந்த வீடு வந்து 50 லட்சம் ரூபாய் வச்சுக்கூட 50 லட்சம் ரூபாயில 30%னா எவ்வளவு வரும்? 15 லட்சம் ரூபாய் போயிடுமா? மிச்சம் 35 லட்சத்துக்கான 15 லட்சம் இவங்க பே பண்ணும் கையை விட்டு. யாரு? சூப்பர் சிங்கர் வின் பண்றவங்க. ஆ, 35 லட்சம் வந்துதான் அவ அந்த பில்டர் கொடுப்பான். டாக்ஸ் இவங்க தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடிஎஸ் வந்து ஆன் டிவிடெண்ட். இப்ப டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றாங்கன்னா 10% வந்து டாக்ஸ் டிடிஎஸ் போயிடும். அப்புறம் இது ஜஸ்ட் ஹை லெவலா பார்த்துக்கோங்க. ஜென்ரலா 10% கணுமா? டிடிஎஸ் ஜென்ரலா 10%. வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 30%. ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாமும் டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. ஆம், வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் கண்ணா, 10,000 ரூபாய்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. கான்ட்ராக்டர், பேமெண்ட் கான்ட்ராக்டர், அதாவது ஒரு ஒர்க்கு நான் வந்து அவங்க கிட்ட டெடிகேட் பண்றேன், சரியா? ஆம், அது வந்து யார் வேணா இருக்கலாம்டா. சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி, எனி பேங்கிங் கம்பெனி, எது வேணா இருக்கலாம். ஒரு கான்ட்ராக்டருக்கு ஏதாவது ஒரு கேரி அவுட் பண்றதுக்கு ஒரு இது பண்றாங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. இன்சூரன்ஸ் கமிஷன் 15,000 மேல இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் இது கமிஷன், அதாவது இன்சூரன்ஸ் கமிஷனா எதுன்னா, இப்ப இந்த எல்ஐசி பாலிசி ஏஜென்ட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ரெமியூனரேஷன்லாம் கொடுக்குறோம்ல, கொஞ்சம் பீப்புள் எடுத்துட்டு வரதுக்காக, அந்த பர்சனுக்கு பே பண்ணும்போதும் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. டொமஸ்டிக் கம்பெனினா 10%, அதர் பேனா 5%, 1/4/2025. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. இந்த பாயிண்ட் 1/4/2025 வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எல்ஐசி இப்போ எனக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துருச்சு, ஓகேவா? என் கையில கொடுக்கணும், பைசா கொடுக்கணும்னா 5% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா 1/10/2024 அப்புறம் அது 2%, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இவங்க இப்ப ஸ்போர்ட்ஸ்மேன், இப்ப இவங்க எல்லாம் வாங்குறாங்களா பிரைஸ், நிறைய கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைசஸ்லாம் வாங்குறாங்க. கபடி, அவங்களாம் அவங்களாம் அவங்களுக்குலாம் அவங்க கொடுக்கும்போது 20% பிடிச்சிருந்தாங்க கொடுப்பாங்க. என்எஸ்எஸ் கண்ணா, என்எஸ்எஸ் வந்து நேஷனல் சேவிங் ஸ்கீம்ஸ். ஆமாண்டா, அதனால தானடா இந்தியா மூலமா போறாங்க, அந்த இந்தியா மூலமா போறதுக்கு தான் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. என்னெல்லாம் பண்றேன் அந்த. ஆமா. ஏய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்கண்ணா, இந்த ஓகேவா சிவானி, இது பார்த்துக்கோங்க சொல்லலாம். வர்ச்சுவல் டிஜிட்டல் அசர்ட் டிசிஎஸ் இருக்குடா. இருங்க இது முடிச்சிடுறேன். பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். மேலோட்டமா பார்த்தா போதும். ஆமா ஆமா, ரொம்ப டீடைல்டா நான் சோஃபார் பார்த்த வரைக்கும் டிடிஎஸ் வச்சு 7 மார்க்ஸ் கொஸ்டின் நான் வந்து பார்த்தது இல்ல.
பட் நம்ம அப்படி அகைன் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல அப்படி சொல்ல முடியாது. பட் இந்த ரேட் ஆஃப் டிடிஎஸ் மட்டும் பார்த்துட்டா போதும். இது ஒண்ணு பார்த்துக்கோங்க கண்ணா. இது எழுதிக்கோங்களேன், இந்த ஃபார்மேட் மட்டும் எழுதிக்கோங்க. எப்படி வந்து ஒரு அசஸிங் ஆஃபீஸர் டாக்ஸ் அட் சோர்ஸ் கால்குலேஷன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. எழுதிக்கோங்கண்ணா. கால்குலேட் த எஸ்டிமேட்டட் இன்கம் ஆஃப் த கரண்ட் இயர். கால்குலேட் அப்புறம் அதுல வந்து டாக்ஸ் பேயபிள், அட்வான்ஸ் டாக்ஸ் என்ன பண்ணணும்னா, அப்புறம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பி பி மைனஸ் சி பண்ணுங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் இ இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்மேட்ல ஒரே சம் வரலாம் வரலாம் எம்சிக்யூல. இது ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்களேன், நான் சொல்றேன். இருங்க, கிளம்பிட்டீங்களா? காப்பி பண்ணிக்கிறீங்களா? இது என்னன்னா, when assessing officer issues a certificate for deduction of tax at source at lower rate is calculated in this below manner. ஒரே நிமிஷம்னா, ஒரே நிமிஷம் சிவானி பாக்கியம். அதுல எதெல்லாம் உங்களுக்கு துவைக்கணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோ. பாக்யா, ஒருவேளை நான் இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் வச்சு ரெக்கார்டிங் கொடுத்தா நீ அதை பாக்குறியாடா பாக்யா? இல்ல நாளைக்கு கிளாஸ் இருந்தா அது அது ஓகேவா இருக்குமா? எது ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் ரெண்டு பேருக்கும்? ஓகே. சிவானி ஈவினிங் பிஃபோர் 4 ஆடா வந்து, அப்புறம் 7க்கு அப்புறம் தான் ஃப்ரீயா இருப்பியாடா? கஷ்டமாடா? 8க்கு அப்புறம் ஃப்ரீயா? சரிடா, பார்க்குறேன். ஸோ ஏய், ஸ்பெசிஃபைட் கூட்ஸ் மட்டும் கொஞ்சம் இது இம்பார்ட்டன்ட் சொல்லும், நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸ்பெசிஃபைட் கூட்ஸ் கிளப்பிங் ஆஃப் இன்கம் இருக்கு, கேரி ஃபார்வர்ட் இருக்கு, இங்கேயும் வரும் ஜிஎஸ்டிலயும் வரும். ஞாபகம் இருக்கா சிவானி?
இது வந்து என்ன கேட்பாங்கன்னா ஒருவேளை ஒரு 4 மார்க்ஸ்ல கேட்கலாம்டா இது இந்த ஃபார்மேட். செல்லம் இதெல்லாம் வந்து வெரி ஹை லெவலா டச் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் சம் இல்லடா, சம் வருது ஆனா சம் இல்ல. புக்ல இருக்கா நான் பாக்குறேன்னா. எஸ்டிமேட்டட் இன்கம் கொடுத்துருவாங்க கண்ணா. நீங்க டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும், கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓல்ட் ரெஜிம்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4,50,000 பின்னு வச்சுக்கோங்களேன், அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து 50,000. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போ இப்படி கொடுத்துருவான்டா, 5,35,000 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 5,35,000 கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட இதுபடி நம்ம என்ன பண்ணுவோம், 5,35,000 ஓல்ட் ரிஜிம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதுல இருக்கு 500 plus 20% of your 20%, sorry, ஆமா ஆமா கரெக்ட். bracket 5,35,000 minus 5 lakh, கரெக்டா? so 5,35,000 minus 5 lakh, அப்போ this into 20%, so 12,500. அப்போ இதையும் இதை ஆட் பண்ணோம்னா 19,500. இது நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க செல்லம். ஓகே, இது 19,500. எது ஆட் பண்ணும்? பி இது கொடுத்துருவான் செல்லம், இது கொடுத்துருவான்டா. இல்ல இல்ல இது கொடுத்துருவான், ஏ கொடுத்துருவான், சி கொடுத்துருவான். சம்ல சி என்ன கொடுப்பானா 4,000 கொடுப்பான். பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சம்ல ஒருவேளை கொடுத்தா கூட கொடுப்பாங்க பாக்யா, கொடுக்கலனா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து உங்களுக்கு நீங்க இப்போ அட்வான்ஸ் டாக்ஸ் 4,000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும்? 15,500 தான் பே பண்ணணும், கரெக்டா? அட்வான்ஸ் டாக்ஸ் மைனஸ் பண்ணா. புரியுதாடா பாக்யா சிவானி? ஓகே, இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா this divided by this 100க்கு என்னன்னு பார்க்கணும், வேற எதுவும் இல்லை. அப்ப என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 2.89 டைம்ஸ் நான் ஆவரேஜ் டாக்ஸ் ரேட் ஆஃப் டாக்ஸா இது பண்றேன். அதே மாதிரி பாருங்க செல்லம், ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ், ஆவரேஜ் ஆஃப் தி ஆவரேஜ் ரேட் ப்ரெசீடிங் 3 இயர்ஸ் அவன் கொடுத்துருவான். ஓகேவா? இதுக்கும் இதுக்கும் அதாவது ஈக்கும் எஃப்க்கும் என்ன ஹையரா இருக்கோ அதுதான் நீங்க சர்டிபிகேட்ல எடுத்துக்கணும். சரி, இதை வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது ரெண்டுத்துல எது ஹையர்? அதாவது ஆவரேஜ் ஆஃப் தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் ஃபார் ப்ரெசீடிங் 3 இயர்ஸ் 5 இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் எது ஹையர்? 5 தான் ஹையர். ஸோ 5 இஸ் த ரேட் ஆஃப் டாக்ஸ், ரேட் ஆஃப் டிடிஎஸ். ஓகே ஓகே சொல்லுங்க. நான் ஸோ ஈவினிங் நான் கிளாஸ் வச்சுட்டு 2 ஆப்ஷன் பண்றேன்டா. ஓகே, நான் நெட்டு த்ரூ ஆயிடுச்சுன்னா ஈவினிங் நான் கிளாஸ் வைக்கிறேன், 8 o'clock மேல வைக்கிறேன் சிவானி. மேல மேல இல்லன்னா மார்னிங் நம்ம as usual 10:30க்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு மார்னிங். நாளைக்கு ஓகே இல்ல உங்களுக்கு? நாளைக்கு 10:30. ஓகே, நாளைக்கு வச்சு நான் சர்டிபிகேட் அசஸிங் ஆஃபீஸர் டாக்ஸ் அட் சோர்ஸ்க்கு, ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ்க்கு அவர் வந்து கன்சிடர் பண்ணணும், சர்டிபிகேட்ல போடணும். அதுக்கு தான் இதை கண்டுபிடிக்கிறோம், டிடிஎஸ்க்கு. டிடிஎஸ் ரைட் செல்லம் இது கண்டுபிடிக்கணும். ஆமா, ஓகேவா? இதெல்லாம் சொல்றேன்டா. அப்புறம் இது பார்த்துக்கோங்க செல்லம்மா, குவார்டர் இயர் எண்டிங்னா ரேட் ஆஃப் சப்மிஷன் வந்து ஜூலை 31, செப்டம்பர்னா அக்டோபர், டிசம்பர்னா ஜான்வரி, மார்ச்னா மே 31 ஆஃப் த ஃபோர்த் கமிங். இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு மட்டும் மே 31 ஆஃப் த ஃபோர்த் கமிங் ஃபினான்ஷியல். இதுதான் வந்து ஃபர்னிஷிங் குவார்டர். 31 மார்ச் மட்டும், மே 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா.
சரி, இந்த டிடிஎஸ் ஃபார் நான் ஃபைலர்ஸ்க்கு மட்டும் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன் நாளைக்கு. பார்ப்போம்டா. டிசிஎஸ் பார்க்கலாம். ஸ்பெசிஃபைட் கூட்ஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் இருக்கு. டிசிஎஸ்க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் இருக்குடா. ஆல்கஹாலிக் லிக்கர் 1%, டென்டு லீவ்ஸ் ஒன்று அந்த மாதிரி இருக்கு. சரியா, நாளைக்கு முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபைல் அனுப்புகிறேன். பேன் செல்ஃப் அசஸ்மெண்ட்டு டிடிஎஸ் முடிச்சிட்டோம். அட்வான்ஸ் டாக்ஸ் இருக்கு, கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் இருக்கு, கிளப்பிங் ஆஃப் இன்கம் இருக்கா? ஓகே. ஒருவேளை என்கிட்ட ஏற்கனவே ரெக்கார்டிங் இருந்ததுன்னா அதை அமுச்சு விடுறேன் செல்லமா. ஓகே, இல்லைன்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஒரு 2 hours டா, 2.5 hours அவ்வளோதான். போர்ஷன்ஸ் வில் பி கம்ப்ளீட்டட். இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்காதீங்க. நான் என்ன எக்ஸல்ல போட்டிருக்கேனோ அதை மட்டும் பாருங்க போதும். பயங்கரமா ஸ்ட்ரெயின்லாம் கொடுத்துக்காதீங்க. என்ன அந்த டிடிஎஸ்க்கு முடிஞ்சா நான் வந்து உங்களுக்கு ஒரு டாப்லர் காலம் மாதிரி வேணா போட்டு தரேன். டிஜிட்டல் இதுக்கு எவ்வளவு வருது அந்த மாதிரி. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ஃபைல் கரண்ட் இன்னைக்கு பார்த்து அதையும் அமுச்சு விட்டுறேன். வேற என்னடா ஃபைல் மிஸ் ஆகுறது இன்னும்? கிளப்பிங் ஆஃப் இன்கம் கேரி ஃபார்வர்ட் என்னடா மாடியூல் அது? ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஒண்ணு பண்றேன், இந்த சம்ம இதுலயே போட்டுட்டு ரெட்டா போட்டிருக்கேன்ல அதை போட்டுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஃபார்மேட் இங்க இருக்கு செல்லம். ஓகே, ஃபார்மேட் இருக்கு, அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்கேன். சரி, இதை நான் போட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, வேற ஏதாவது கிளப்பிங் ஆஃப் இன்கம் இப்போ சொல்லி தந்த வரைக்கும் அமிச்சிட்டேன்ல. கேரி ஃபார்வர்ட் மட்டும்தான் இந்த இருக்கு. அட்வான்ஸ் டாக்ஸ் குட்டிடா, அது நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சலம், ஐ திங்க் டுமாரோ தான் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம. இதனால நான் இன்டிமேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரி சலம், தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ ஷிவானி, தேங்க்யூ பாக்யா, பை பை.